الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இன்று ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக அல்லாஹ்வின் சமூகத்தில் உயர்ந்தவர் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் நிகழ்ந்த ஒரு சிறு நிகழ்வை நாம் நினைவு கூறுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சில சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வழியே ஒரு மனிதர் நடந்து செல்கின்றார், அவர்களை கடந்து செல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இப்பொழுது இந்த வழியாக நடந்து சென்றாரே, கடந்து சென்றாரே, இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது போனாரே அவர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர், மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்குடையவர், பணம் படைத்தவர், படைபலம் படைத்தவர், மக்கள் அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் என்று அவரை உயர்த்தி பேசினார்கள். சிறிது நேரம் கழிந்த பிறகு அந்த வழியாக இன்னொரு மனிதர் செல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா கேட்டார்கள், இரண்டாவது போனாரே இந்த மனிதர், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர் ஒரு ஏழை முஸ்லிமானவர், ஏழை முஸ்லிம், பரம ஏழை. மக்களிடத்தில் இவருக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது, யாரும் இவருக்கு மதிக்கிறது கூட கிடையாது, சாதாரண மனிதர் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதல்ல ஒரு மனிதர் போனார், அவரை பற்றி நீங்கள் உயர்த்தி சொன்னீர்கள். இரண்டாவது மனிதர் சென்றார், அவரை பற்றி சாதாரணமாக சொன்னீங்க. இப்போது நான் சொல்கிறேன் கேளுங்கள், இந்த இரண்டு பேரில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் யார் தெரியுமா? சொல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர், அல்லாஹ்வின் சமூகத்தில் உயர்ந்தவர். இரண்டாவது போனார் பார்த்தீங்களா, அவர்தான் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் உயர்ந்தவர். எந்த அளவுக்கு உயர்ந்தவர் என்றால், முதலில் சென்றாரே அவரை போன்று உலகம் நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரை விட இந்த இரண்டாவது மனிதர் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் சமூகத்திலே உயர்ந்தவர்கள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த நிகழ்விலே, இந்த நிகழ்ச்சிக்கு விளக்கம் தருகின்ற
அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகின்றார்கள். முதலிலே சென்றவரிடத்திலே எல்லாம் இருந்தது, செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லா பலமும் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை, அதுதான் ஈமான் இல்லை. ஈமான் அவன்கிட்ட கிடையாது, எல்லாமே இருக்கு. இரண்டாவது சென்ற நபர்களிடத்திலே உலக சம்பந்தமான விஷயம் எதுவுமே இல்லை, ஆனால் அவர்களிடத்திலே ஈமான் என்ற பொக்கிஷம் இருக்கிறது. அப்ப இந்த உலக சம்பந்தமான எல்லாவற்றிற்கும் முன்னால் ஈமான் பலம் இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய சமூகத்தில் உயர்ந்தவர் யார்? மோமின், முஸ்லிம் என்பதாக நாம் விளங்குகின்றோம். இந்த நிகழ்வை நாம் வைத்துக்கொண்டு தற்கால சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கு, உயிர்களுக்கு கேரண்டி இல்லை. எப்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. முஸ்லிம்களுடைய உடைமைகள் பறிக்கப்படுகின்றன, சூறையாடப்படுகின்றன, உயிர்கள் கொல்லப்படுகின்றன. எந்த அளவுக்கு இப்போது ஆயிட்டு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக இறை இல்லங்கள் கட்டப்பட்ட அந்த இறை இல்லங்களை சேதப்படுத்துகின்ற அளவிற்கு, பள்ளிவாசல்களை சேதப்படுத்துகின்ற அளவிற்கு, இது பள்ளிவாசலே கிடையாதுங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் கேள்விப்படுகின்றோம். அப்ப அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு மோமின், எல்லா ஈமான் இல்லாத உயர்ந்தவர்கள் சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் இப்படி இல்லை என்று நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்போ முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்றார்களே, உடைமைகள் சூறையாடப்படுகின்றது. அப்ப இதற்கு என்ன பதில்? இது போன்று ரசூலுல்லாஹ் காலத்திலே சஹாபாக்களுக்கு சில நேரத்திலே நிகழும். சஹாபாக்கள் மோமின்கள், ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. இருந்தாலும் அவர்களுக்கும் சில நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படும், எதிரிகளால் தோல்வி ஏற்படும். அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றான், அன்னாஹாதா குல்தும் அன்னாஹாதா, இது எப்படி? நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்டிருக்கின்றோம், ரசூலுல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், எதிரிகளால் நம்ம எதிரிகள் மூலமாக நமக்கு பாதி ஏற்படுகிறது, அன்னாஹாதா என்று கேட்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஆறுதல் கோரி உண்மை நிலைமை எடுத்து சொல்லுகின்றார். அதைத்தான் பயானுடைய ஆரம்பத்தில் அந்த வசனத்தை நான் தங்களுக்கு ஓதி காட்டினேன். சஹாபா பெருமக்கள் பாதிக்கப்பட்ட போது, பாதிக்கப்பட்டு துக்கம் அடைந்த போது, மனம் சோர்வடைந்த போது, தளர்ந்து விட்ட போது அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஹினு, மனம் சோர்ந்து விடாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள், வலா தஹசனு, துக்கப்படாதீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினால், எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்பினால் மனம் தளர்ந்து போய் விடாதீர்கள், சோர்வடைந்து விடாதீர்கள், துக்கப்படாதீர்கள். வஅன்துமுல் அஅலவுன், அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆனால் என்ன விஷயம்? இன் குந்தும் முஃமினீன், உங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்திலே ஆட்சி பலம் இருக்கலாம், படை பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம். அந்த பலங்களுக்கு முன்னால் ஈமானிய பலம் மிகைத்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வாந்துமுல் அலவ்,
நீங்கள் தான் மிகைத்தவர்கள். எப்போ? இன் குன்தும் மூமினீன், உங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஈமான் பலமிக்கதாக இருக்க வேண்டும். இந்த ஈமானை பலத்திற்கு முன்னால் எந்த பலமும் ஒன்று செய்ய முடியாது, அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப நமக்கு உள்ளத்திலே ஒரு கேள்வி ஏற்படுகிறது, ஈமானே பலம் என்ன? அல்லாஹ் சொல்லு, இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான மூமினா இருக்க வேண்டும். உண்மையான மூமின் யார்? யா அல்லாஹ், உண்மையான மூமின் என்றால் என்ன? அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் நம்ம. அப்ப அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுகின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே, இன்னமல் முஃமினூன், உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் என்று இந்த ஆயத்திலே அன்ஃபால் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூரா ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லுகின்றான், 5 விதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுகின்றான், 5 பண்புகளை சொல்லுகின்றான். இந்த 5 பண்புகள் இருந்தால் அவர்கள் தான் உண்மையான உலாயிக ஹுமுல் மோமினூன ஹக்கா. அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக ஹுமுல் மோமினூன ஹக்கா. இந்த பண்புகள் இருந்தால் அவர்கள் தான் உண்மையான மோமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமான ரிஸ்கை கொடுப்பான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்ப இந்த இதிலே உண்மையான மோமின் என்பதற்கு முதல் பண்பு என்ன தெரியும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா திக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உங்களுடைய உள்ளத்திலே, மனதிலே, கல்பிலே அல்லாஹ்வுடைய மகத்துவம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். எப்படி திக்ர் செய்யணும்? அல்லாஹ் நினைக்கணும், கண்ணியமாக அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நான் நினைக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று. ஏனென்றால் அல்லாஹ் சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் யுஅஸிம் ஹுருமாத்தில்லாஹி ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி, அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ அதை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். இதை நான் விளங்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நினைவு கூற வேண்டும். வரலாற்றிலே ஒரு நபர் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் பெயர் பிஷர் ஹாஃபி. பிஷர் ஹாஃபி. அந்த பிஷர் ஹாஃபி என்பவர்கள் சாதாரண மனிதர். சாதாரண மனிதர் மட்டுமல்ல, நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தால் குடிமகன். நாங்கள் குடிமகன். குடினா நாங்கள் தெரியும், எனக்கு தெரியல, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. குடிமகன். அப்போ எப்போவும் என்ன இருப்பார்? குடியிலே இருப்பார், போதையிலே இருப்பார். அப்படிப்பட்டவர் அந்த மனிதர், அந்த பிஷர் ஹாஃபி ஒரு முறை தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ நடந்து போகும்போது தெருவின் ஓரத்திலே ஒரு காகிதம் இருக்கிற, ஒரு பேப்பர் கிடக்குது. அந்த பேப்பரில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுங்க? அல்லாஹ் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிகையில் போடுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கல்யாண பத்திரிகையில். அது பெருசாக எல்லா கடைகளும் சொல்லி அது கண்ணியம் இல்லைங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு மாற்றமானது. ஏன்னு சொன்னால் அந்த பத்திரிகை படிச்சுட்டா செய்வோம், கடைசியில் குப்பை எழுதி போடுவாங்க, சாக்கடை எழுதி போடுவாங்க. அதனால் பிஸ்மில்லா கல்யாண பத்திரிகைகளில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடாமல் இருப்பது தான் நான் கண்ணியம். ஹயர். அந்த பேப்பரில் பார்க்குறாரு, அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் குடிகாரர் தான், இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஏற்படுகிறது. ஆஹா, அல்லாஹ்வுடைய பெயர் தெருவோரத்தை கிடைக்கிறது. எல்லாம் மெதிச்சிட்டு போவாங்க. அதை கண்ணியமாக எடுக்கின்றார். மரியாதையோடு எடுத்து தூசியெல்லாம் தட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணி அதில் அத்தரை பூசி கண்ணியப்படுத்தி மேலே கண்ணியமாக மேலே வைக்கிறார், கால் படக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த பெயரை தெருவோரத்தில் கிடந்த அதை எடுத்து கண்ணில் ஒத்தி கொண்டு சுத்தப்படுத்தி நறுமணம் பூசி வேலை வைக்கின்றார். அன்று இரவு அவருடைய கனவிலே சுப செய்தி சொல்லப்படுகிறது, பிஷரே, நீ அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினாய், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நீ காலை எழுந்திருக்கின்ற பொழுது குடிமகனாக இல்லை, இறை நேசராக எழுந்திருப்பாய், வலியுல்லாவாக எழுந்திருப்பாய்.
குடிமகனாக இருந்தவர் பிஷுர் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய பெயரை கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தினார், இறை நேசராக வலியுல்லாஹ் ஆக்கிவிட்டார். அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், இதா திக்ரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது கண்ணியமாக நினைவு கூற வேண்டும். பெயரளவில் அல்ல, சடங்கிற்காக அல்ல, தொழுகைக்காக நாம் தக்பீர் கட்டுகின்றோம். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் அல்லாஹ் அக்பர் என்றால்? அல்லாஹ் பெரியவன் நினைக்கிறோம் நம்ம. அல்லாஹ் அக்பர், அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர் என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹு அக்பர், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று விட்டேன். இப்பொழுது அல்லாஹ் தான் பெரியவன், எதுவுமே பெரிதல்ல, இந்த உலகத்தில் எதுவுமே பெரிதல்ல, அல்லாஹ் தான் பெரியவன் என்ற அந்த உணர்வோடு நாம் தக்பீர் கட்டிவிட்டால் எந்த ஞாபகம் வராது. வந்தாலும் அல்லாஹ் தாலா ஷைத்தானை ஓட்டுருவான். அல்லாஹு அக்பர், இப்பொழுது அல்லாஹ் தான் எனக்கு பெரியவன். அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் நாம் தொழுகின்ற பொழுதும், குர்ஆனை ஓதுகின்ற பொழுதும், பாங்க சொல்லுகின்ற சத்தத்தை கேளுகின்ற பொழுதும் நம்ம உள்ளத்தில் என்ன? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நாம் ஜிக்ர் செய்தாலும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எப்படி செய்யுங்க? சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னிடத்தில் எந்த குறையுமே கிடையாது. அதான் அதுக்கு அர்த்தம், குறையே இல்லாதவன். சுப்ஹானல்லாஹ், அந்த உணர்வோடு சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் உயர்ந்த என்ன இருந்தாலும் சரி, எல்லா புகழும் உனக்குத்தான் யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீதான் பெரியவன், இந்த உலகத்தில் யாருமே எதுவுமே பெருசு கிடையாது. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்று அந்த உணர்வோடு நாம் சொல்லி 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 அப்படி சொல்லுகின்ற பொழுது அதுதான் அந்த உள்ளத்திலே, நம்முடைய நாவால் சொல்லும் போது அந்த உள்ளத்திலே அது பதிய வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன் என்ற அந்த உள்ளத்திற்கு நாம் பயிற்சி கொடுக்க 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 எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஈமான் உறுதியாக என்று சொன்னால், நம்முடைய எதிரி ஒன்றை நம்மை தாக்குவதற்காக வருகின்றான், ஒரு ஆபத்து வருகிறது, அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ் என்று சொன்னால் அவன் நடுங்கி போயிடுவான். நம்முடைய உள்ளத்தில் முதல்ல அல்லாஹ் அல்லாஹ் என்ற பயம் வந்துவிட்டு நம்முடைய உள்ளத்தை பக்கப்படுத்திக் கொண்டால் நமக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவன் நடுங்கி விடுவான். வரலாற்றில் பார்க்கின்றோம் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு போரில் வெற்றி கொண்டு விட்டு போரில் இருந்து திரும்பி வருகின்றார்கள். அப்படி திரும்பி வருகின்ற பொழுது இடையிலே களைப்பு ஏற்படுகிறது. எல்லோரும் சிறிது நேரம் வயவு எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பாலைவனத்திலே மரங்கள் வரிசையாக இருக்காது, இங்கொன்று மரம் அங்கொரு மரம், இப்படி பரவலாக இருக்கும். சஹாபாக்கள் ஒவ்வொரு மரத்தை நிழலை தேடி, சில சஹாபாக்கள் அந்த மரத்தின் நிழலிலே, சில சஹாபாக்கள் அந்த மரத்தின் நிழலிலே, இப்படி சஹாபாக்கள் பரவலாக ஒவ்வொரு மரத்தின் நிழலில் சென்று படுத்து உறங்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனியாக ஒரு மரத்தின் நிழலிலே படுத்து உறங்குகின்றார்கள். தனியாக ஒரு மரத்திலே படுத்து உறங்குகின்றார்கள். எல்லோரும் அயர்ந்து தூங்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த வாளை மரக்கிளையிலே தொங்க விட்டு அசந்து தூங்குகின்றார்கள். எல்லாரும் தூங்குறாங்க. அந்த நேரத்தில் எதிரி படையில் தாக்கப்பட்ட அந்த எதிரியில் ஒருவன் வருகின்றான். பார்க்குற எல்லாம் தூங்குறாங்க, நல்லா அசந்து தூங்குறாங்க. முஸ்லிம்களின் தலைவர் தூங்குகின்றார், தனியாக தூங்குகின்றார். வாள் தொங்க விட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்தவன் அந்த வாளை கையில் எடுத்துக்கொண்டான். கையில் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சின் மீது வாளை வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் நிராயுதபாணி, அவன் கையிலே வாள், கூறிய வாள், போர் வாள், ஒரு வீச்சு வீசினா தலை போயிட்டு தன் துண்டா போயிடும். அவன் கேட்குறான், எங்கிட்டேருந்து உங்களை யாரால காப்பாற்ற முடியுமா? வசமா மாட்டிக்கிட்டீங்களா? மையம் நவுகமின்னி, ஹதீஸில் வருகிறது, மையம் நவுகமின்னி, உங்களை யார் பாதுகாப்பாங்க? இப்போ எல்லாம் தூங்குறாங்க, என் கையில் வாள், நீங்கள் நிராயுதபாணி. ரசூலுல்லாஹ் நடுங்கினார்களா? என்ன செய்தார்கள்? ஹதீஸில் வருகிறது, உன்னை யார் பாதுகாப்பார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்
அல்லாஹ்னு பாதுகாப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உள்ளத்திலிருந்து வந்த அந்த அல்லாஹ் அக்பர் என்ற அந்த சொல்லாகிறது அவனை எந்த அளவுக்கு மிரட்டியதுன்னு சொன்னால் கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் கேட்ட உடனேயே கை காலெல்லாம் உதறி போய் வாளுக்கேல விழுந்துருச்சு. இப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ்னு சொல். உடனே ரசூலுல்லாஹ் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உன்னை யாரு காப்பாத்துறதுன்னு கேட்டார். அவன் மோமினா காஃபிர் காலை பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, இறக்கமுடையவர்கள். ரசூலுல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார்கள். அது ஒரு நீண்ட சம்பவம். அதுக்கு போய் கூட்டத்தில் அவங்க எதிரி கூட்டத்தில் போய் சொல்கிறான். சில பேர் சொல்கிறாங்க, சில ரிவாயத்தில் வருகிறது எல்லாரும் முஸ்லீமாக சொல்லி ஹைர் ஆகமத்தில் அந்த ரசூலுல்லாஹ் நிராயுதபாணியாக இருக்கின்றார்கள். அவன் வாளோடு இருக்கின்றான். அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல உடனேயே கை காலெல்லாம் உதற ஆரம்பித்து கீழே விழுந்துருச்சு. இப்படி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த உணர்வோடு சொல்லி நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். நமக்கெல்லாம் நினைவிருக்கலாம், அநேகமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். யூடியூப்லாம் வைரலாக இருக்கு, உலகம் போகிற வைரலாக இருக்கு. கர்நாடகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. கர்நாடகா கல்லூரி காலேஜில் அப்போ என்ன சட்டம், பெண்கள் முஸ்லீம் பெண்கள் காலேஜுக்கு வருகின்ற பொழுது ஹிஜாப் போட்டுக்கிட்டு வரக்கூடாது இருந்துச்சா இல்லையா? ஹிஜாப் போட்டு வரக்கூடாது. ஆனால் ஒரு பெண்மணி, ஒரு கல்லூரி மாணவி, இஸ்லாம் என்னை பர்தா போட சொல்லுகிறது, ஹிஜாப் போட சொல்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது, நான் ஹிஜாப் அணிந்து தான் வருவேன் என்று துணிச்சலாக ஹிஜாப் அணிந்து கொண்டு கல்லூரிக்கு வருகிறது. மாற்று மத அந்த கல்லூரி மாணவர்கள் என்ன செய்றாங்க, அந்த பெண்ணை தாக்குவதற்காக கிட்ட போறாங்க. அந்த பெண் என்ன சொல்லுச்சுங்க, என்ன சொல்லுச்சு, அல்லாஹ் அக்பர். என்னாச்சு, எல்லாம் பதறி போய்விட்டாங்க. இதான் அல்லாஹ்வுடைய பவர், ஈமானுடைய பவர். அல்லாஹ் சொல்லுகிறார், இதான் ذிக்ர் அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலே முதலிலே அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஏற்பட வேண்டும், மகத் ஏற்படும். இப்படி நீங்கள் பயிற்சி கொடுத்து விட்டால் நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது எதிரியுடைய எதிரி பயந்து போயிடுவான், நடுங்கி விடுவான். எதிரி உங்களை தாக்க வருகின்ற பொழுது அவன் பயந்து விடுவான், தவிர நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்ப என்ன அர்த்தம், வலா தஹினு வலா தஹஸனு. அல்லாஹ் நமக்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ, தாக்குதல் ஏற்படுகிறதோ இந்த ஆயத்தை நினைவு கொள்ள வேண்டும். வலா தஹினு வலா தஹஸனு. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் துக்கப்படாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். வஅன்துமுல் அலௌன். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உங்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உங்களுடைய ஈமான் எப்போது உறுதியாகும், அல்லாஹ்வுடைய கண்ணியம் உங்கள் உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும். எப்படி திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ் தான், அல்லாஹ்வால் தான் எல்லாம் முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா நாம சொல்ற அர்த்தம் என்ன, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறார்கள். அது மட்டும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விரிந்த அர்த்தம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் படைக்கின்றான், அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கின்றான், அல்லாஹ் தான் உணவு கொடுக்கின்றான், அல்லாஹ் தான் பாதுகாக்கின்றான். எல்லாமே அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான். ஆட்சி கொடுப்பவன் அவன் தான், ஆட்சி பறிப்பவன் அவன் தான், பாதுகாப்பான் அவன் தான். எல்லாம் அதிலே அடங்கிறது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் தான் என்ற அந்த உணர்வோடு நாம் கலிமாவை சொல்ல வேண்டும், அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உறுதியான ஈமானை தந்தருள்வானாக. நம்முடைய ஈமான் உறுதிப்படுத்தி எதிரிகளின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்தருள்வானாக, எதிரில் தாக்குதலில் பாதுகாத்தருள்வானாக. முஸ்லிம் மோமின்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் இறை இல்லங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.